ஹலோ விவாஸ், வெல்கம் டு பி புக். இன்னைக்கான கிளாஸ்ல அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம பிஒய்க்யூ சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். பாலிட்டியோட இது டாபிக் வைஸ் போட்டுட்டு இருக்கோம். நீங்க இன்கேஸ் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ பாத்துடுங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக்ல கொஞ்சமா தான் கொடுத்திருப்பாங்க. நீங்க குரூப் 1, குரூப் 2, 2A ப்ரிப்பேர் பண்றீங்க, அதாவது டிகிரி லெவல் ஹெச்எஸ்சி லெவல்ல ப்ரிப்பேர் பண்றீங்க, அந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க அவுட் சோர்ஸ ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நீங்க இந்த வீடியோலயே பார்க்கலாம். இந்த பிவைக்யூ சீரியஸ் பிவைக்யூவே நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அவுட் சோர்ஸ்ல இருந்து தான் கேட்டிருப்பாங்க. புக்ல இருக்கிறது இருக்காது. 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் புக்ல இருக்கிறதே இதுல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால நீங்க அவுட் சைட் சோர்ஸா கண்டிப்பா ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதுக்கு எங்க படிக்கிறது, என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ டோன்ட் வரி. சோ டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கொஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்று உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னா எந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா பகுதி 4 விதி 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கிறது அந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேங்களா? சோ அப்ப எந்த பகுதி? பகுதி 4 அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கீழ்வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பில் இருந்து இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மூலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயர்லாந்தோடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது அறிவுறுத்தல் கருவி என அழைக்கப்படுகிறது? இந்த அறிவுறுத்தல் கருவி அப்படின்னா எதுனா அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் தான் அறிவுறுத்தல் கருவி. எப்படி ஒரு அரசு செயல்படணும், அதோட கடமைகள் என்ன அப்படிங்கறது எல்லாமே சொல்லக்கூடியதுதான் இந்த அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். இதுக்கு ஏன் இந்த நேம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கும் பாருங்க. இந்த கொஸ்டின்ல இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றமளிக்கிறது அப்படின்றாங்க. அப்ப எது போல் அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 மாதிரி இருக்கும். இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான் அறிவுறுத்தல் செயற்கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த டிபிஎஸ்பியுமே, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியுமே உங்களுக்கு அறிவுறுத்தல் செயற்கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப 1935 அறிவுறுத்தல் செயற்கருவி அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கூற்று காரணம் கேள்வி. இதுல கூற்று பாருங்க. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என B.R. அம்பேத்கரால் விவரிக்கப்படுகிறது. இது உங்களுக்கு புக்லயே கொடுத்திருப்பாங்க. இதுதான் அதுக்கான கட்டிங்ஸ். 10th புக்ல உங்களுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் லெசன்ல. சோ மக்களுக்கு தருவது, அதாவது மக்களுடைய சமூக நலனுக்காக மட்டும்தான் இது பாதுகாக்கிறது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் வலியுறுத்தும். அப்ப இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இதனை விவரிக்கிறார். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கூற்று கரெக்ட். அண்ட் அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது. ஆமா, இது ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி எல்லாம் செயல்படணும், அதோட கடமைகள் என்ன அப்படிங்கறது எல்லாமே விவரிக்கிறது. அதனாலதான் காரணமும் சரி. அப்போ ஏ அண்ட் ஆர், அதாவது கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அப்படிங்கறதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன? அரசின் கடமைகள், அதாவது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு அரசு எப்படி எல்லாம் செயல்படணும், அதோட கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். பகுதி 4 ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கிறது தான் இந்த அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது, அரசு நிர்வாகம் எப்படி இது செயல்படணும், அதுக்கு ஒரு சட்டம் இயற்றும் பொழுது அது என்னென்ன அறிவுரைகளை கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கறது எல்லாமே இருக்கிறது இது. அதுக்கு அடுத்தது அந்த சட்டங்கள், இதுல இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மக்கள் நலனை பாதுகாப்பதா இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்குமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மக்களோட நலனை எப்படி எல்லாம் இது பண்ணலாம், பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துக்கள் அமைக்கிறது, குடிசை தொழில், அந்த தொழில்களை
மேம்படுத்துறது, சுகாதாரத்தை மேம்படுத்துறது, கல்விய வந்து குடுக்கறது, அண்ட் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை, சம ஊதியம் வந்து குடுக்கறது. இந்த மாதிரியான பல விஷயங்கள இந்த 32 36ல இருந்து 51க்குள்ள சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ஆர்டிகல்ஸ் வரும்போது பார்க்கலாம். ஜெனரலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தின் பலவீனப்பட்ட வகுப்பு மக்களின் நலனுக்காக சிறப்பு பாதுகாப்பு அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் 2மே அடிப்படை உரிமைகளும் சரி, வழிகாட்டு நெறிமுறைகளும் இந்த 2யுமே சேர்த்து அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரான்வென் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் தான் வந்து விவரிச்சிருப்பாரு. இது நம்ம வந்து ஆல்ரெடி அடிப்படை உரிமைகள்லயுமே பார்த்தோம். ஆனா அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறதா அப்படிங்கறது தான் வந்து பார்த்தோம். அடிப்படை உரிமைகள்ங்கிறது அரசியலமைப்பின் மனசாட்சியாங்கிறதான் பார்த்தோம். பட் யார் சொன்னாங்க அப்படிங்கறத பார்க்கல. சோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிரான்வென் ஆஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும். இந்த மாதிரி சொன்னது யார் அப்படின்னு கேக்குறாங்க. அரசியலமைப்பிற்கு உயிரழிக்கும் விதிகள் அப்படின்னு அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகளை கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்.எம். சிங்வி அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பாரு. எதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இதையும் வழிகாட்டு நெறிமுறைகளும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்புடைய மனசாட்சியாக இருக்கிறதுன்னு சொன்னவர் கிரான்வென் ஆஸ்டின். அதாவது கான்சென்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொன்னது கிரான்வென் ஆஸ்டின். இதுவே வந்து அரசியலமைப்பிற்கு உயிரிழக்கும் விதிகளா இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, எல்.எம். சிங்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4ஆம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சரி. ஆக்சுவலா கொஸ்டின் என்னன்னா, கீழ்கண்டவற்றுள் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டவைகளில் சரியான கூற்று எது அப்படின்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று சரியானது. செகண்ட் ஒன் என்னன்னு பாருங்க. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்கள் நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் இதை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவீங்கன்னா, பார்ட் 4ல இருக்கக்கூடிய விதிகள் எதையுமே வந்து நீதிமன்றத்தால நடைமுறைப்படுத்த முடியாது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிங்கறது தெரியும். சோ அதனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் பாயிண்ட்டும் ராங் அப்படின்னு போட்டுருவீங்க. சோ இங்க இருக்கக்கூடிய விதிகளை நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனா வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள்ல இயற்றக்கூடிய அந்த சட்டங்கள், விதிகளை வந்து நீதிமன்றம் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி கால வரையறை செய்ய முடியும். ஓகேங்களா? இது சரியானதுதான். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்திருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? நடைமுறைப்படுத்த முடியுமான்னு கேட்டிருந்தாங்கன்னா முடியாது. அது தவறு. ஆனா கால வரையறுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். சோ அப்ப 1, 2 2மே சரியான விடை. ஆனா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கிளிக் பண்ணிருப்பேன். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் சி 1 and 2 கொடுத்திருக்கோம். டில மேற்கண்ட அனைத்தும், மேற்கண்ட அனைத்தும்னா 1 and 2 தான். சோ இப்ப இந்த 2மே வந்து சரியானதுதான். இதுக்கு கிரேஸ் மார்க் வந்து கொடுத்திருந்தாங்க உங்களுக்கு எக்ஸாம்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகள் பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும். அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளின் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 1935 வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆகும். இது ஆல்ரெடி பார்த்ததுதான். சோ 1935ல வந்த இந்திய அரசு சட்டத்தை பேஸ் பண்ணிதான் வந்து நம்மளோட இது இருக்கு. அதனாலதான் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் வந்து இது என்ன சொல்லியிருப்பாருன்னா, அறிவுறுத்தல் கருவி அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த சட்டத்தையும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால அப்போ இது வந்து சரியானதுதான். அடுத்து 1937ஆம் ஆண்டு அயர்லாந்து அரசியலமைப்பின் வழி நடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தால் நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை நீங்க நல்லா கவனிக்கணும். 1937ஆம் ஆண்டு அயர்லாந்தோட அரசியலமைப்போட வழிநடத்தும் கொள்கைகள் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய பார்ட் 4 பத்தி தான் சொல்றாங்க. அரசின் நெறிமுறை கோட்பாடை தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இங்க 1937 மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, அயர்லாந்து அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1937. அதுல இருந்துதான் நம்ம வழிநடத்தும் கொள்கைகளை எடுத்திருக்கோம். சோ அது நம்மளுடைய வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தால நியாயப்படுத்த முடியுமா, நடைமுறைப்படுத்த முடியுமா? முடியாதுல்ல. அப்ப இந்த கூற்றும் வந்து சரியானதுதான். அப்ப ஏ அண்ட் பி 2மே சரியானது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மறுபடியும் இதை நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. இங்க ஏர் மாறினதுனால தப்பு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தப்பு கிடையாது. அயர்லாந்து அரசியலமைப்பு உருவான ஆண்டு 1937. அதனாலதான் இப்படி கொடுத்திருக்காங்க. சோ அதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் நம்மளுடைய டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது. சோ அத நீதிமன்றத்தால நம்மளால நடைமுறைப்படுத்த முடியாது, நியாயப்படுத்த முடியாது. பட் ஆனா கால வரையறைக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கப்புறம் இருக்கிற எதையுமே வந்து நீங்க புக்ல பார்க்க முடியாது. சோ கீழ்கண்டவற்றுள் எந்த சட்ட விதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மேம்படுத்தல் மற்றும்
காடுகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பற்றி கூறுகிறது அப்படின்னா ஆர்டிகல் 48A அப்படிங்கிறது தான் வந்து இத பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய சட்டவிதி. ஆக்சுவலா உங்களுக்கு 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன, அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பிஏ புக்ல வந்து கொடுத்திருக்கேன். பிஏ புக்கோடைய சேனல் லிங்க், டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நம்மளோட யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க போடக்கூடிய வீடியோஸோட பிடிஎஃப் வந்து அங்க அப்லோட் செய்வோம். ஓகேங்களா? சோ அதனால அதுல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கோம். அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரிஸ், இதுல என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் எந்த இயர் கொண்டு வந்தாங்க, என்ன சட்ட திருத்தம், இது எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இதுல இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னாவே போதுமானது. ஓகேங்களா? சோ அப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்படுத்தல், மேலும் காடுகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதிகள் 48A. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சரத்து 39A எதன் கீழ் வருகிறதுன்றாங்க. 36ல இருந்து 51க்குள்ள இருந்தாலே அது என்னதான், அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் தான். அப்ப அரசு கொள்கை வழி செலுத்தும் நெறிகள்ல தான் வந்து குறிப்பிடப்பட்டு உள்ளது. அடுத்த கொஸ்டின், மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது. அப்ப மக்கள் நல மேம்பாடு பற்றி சொல்லக்கூடியது வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 38. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது. இந்த பன்னாட்டு அமைதி அப்படிங்கறது எங்க பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51ல தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவும் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள்ல இருக்கக்கூடிய ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் ஜாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காணவும் அப்படின்றாங்க. அப்போ இந்த பட்டியல் ஜாதிகள், பட்டியலின பழங்குடியினர், பிற பலவீனமான பிரிவுகள் உடைய கல்வி பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஏற்றப்பட்ட சட்டப்பிரிவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 46. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. இது எந்த விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 44. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசு பொது சுகாதாரம், நம்ம ஆல்ரெடி சொன்னல சுகாதாரம், கிராம பஞ்சாயத்து, இதை பத்தி எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு. அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு எந்த விதியில சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 47ல தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு அரசாங்கம் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 47ல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எதுன்றாங்க. அதாவது அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து மக்களுக்கு நலனை பாதுகாக்கிறதா இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல, அப்போ அது எதுல இருந்து பிரதிபலிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. கிராம பஞ்சாயத்துக்களை நிறுவுதல், ஆக்சுவலா இதுவுமே கரெக்ட் தான். குடிசை தொழில்களை ஊக்குவித்தல், இதுவும் கரெக்ட். நினைவு சின்னங்களை பாதுகாத்தல், இந்த மூன்றுமே வந்து உங்களுக்கு அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா ஒரு மக்களுடைய, அதாவது கிராம பஞ்சாயத்துக்களை உருவாக்கி அங்க தொழில்களை மேம்படுத்தி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்து சுகாதார மேம்பாடு படுத்தி, அதே மாதிரி காடுகள் பாதுகாத்தல், வனவிலங்கு பாதுகாத்தல், பசு மற்றும் வனவிலங்குகள் வந்து வதை செய்வதை தடுத்தல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே பண்றோம் அப்படின்னா வாழ்வாதாரம், ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்தோட வழிமுறைகளை வந்து போதுமான அளவு இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வழங்குது அப்படிங்கிறது தான் இந்த இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேங்களா? அப்ப சமூக சிந்தனை எதுல இருந்து பிரதிபலிக்குது அப்படின்னா ஒட்டுமொத்தமா வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை இது நம்மளுக்கு கொடுக்கறதுனாலதான் வந்து சமூக சிந்தனையை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது அப்படின்னா ஆர்டிகல் 45 படிதான் வந்து வழங்கப்படுது. ஆக்சுவலா 45 வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும்பொழுது, அதாவது 1950 நடைமுறைப்படுத்தப்பட்ட அப்போ என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு முன்பருவ பள்ளி வந்து கல்வி வழங்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் 2002ல நடந்த 86வது சட்ட திருத்தத்தின்படி இதை 14 வயதுக்குட்பட்ட அப்படின்னு மாத்திருப்பாங்க. சோ இதுக்கான டீடைல்ஸ்மே பிடிஎஃப்ல உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? டீடைல்டா உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசமைப்பு சட்ட விதி 47 கூறுவது எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்துணவு விகிதம் மற்றும் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவது. ஓகேங்களா? நியூட்ரிஷனை பத்தி சொல்றதுதான் வந்து இந்த 47வது சட்ட பிரிவு விதி. அரசு நெறிமுறை கொள்கையின் முக்கிய நோக்கமானது என்ன? முக்கிய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றம் மற்றும்
செயல்துறைக்கு கொள்கை உருவாக்கத்திற்கு நெறிகளை தருவது. அதாவது ஒரு சட்டமன்றம் வந்து எப்படிலாம் சட்டம் இயற்றணும், அப்ப சட்டம் இயற்றும் பொழுது எதெல்லாம் கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த நெறிகளை கொடுப்பதுதான் வந்து அரசு நெறிமுறை கொள்கையுடைய முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லாம மக்கள், அதாவது சமூகம், பொருளாதார இதை வந்து மேம்படுத்துதலும் இதோட முக்கிய நோக்கம் தான். ஓகேங்களா? அடுத்தது, கிராம பஞ்சாயத்துக்களை உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி எது அப்படின்றாங்க. கிராம பஞ்சாயத்துக்கள் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 40. இதுபடி வந்து ஒவ்வொரு அரசும் கிராம பஞ்சாயத்துக்களை உருவாக்கணும், நிறுவி அதை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த இது ஆர்டிக்கல் 40. அப்ப 40ங்கிறது எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம், நீதிமன்றங்கள் வந்து இந்த விதிகளை வந்து நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இதுதான் வந்து தவறானது. நீதிமன்றங்களால அரசு நெறிமுறை கொள்கைகளை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. அப்ப இதுதான் தவறானது. ஓகேங்களா? ஆனா கால வரையறுக்க முடியும். கால வரையறுக்க முடியுமான்னு கேட்டிருந்தா எஸ் முடியும். பட் ஆனா இவங்க நடைமுறைப்படுத்த முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்ப முடியாது. நெக்ஸ்ட், கிராம பஞ்சாயத்து அமைப்பையும் குடிசை தொழில்களையும் ஊக்குவிக்கின்றது. இது சரியானது. ஏன்னா ஆர்டிகல் 43ல கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்றது, அமைக்கிறத பத்தி சொல்றது 40. ஆனா 43ல இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா சொல்லியிருப்பாங்க. அமைப்பையும் குடிசை தொழிலையும் இது ஊக்குவிக்குது அப்படிங்கிறது. 14 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய கல்வி, நம்ம இப்பதான் பார்த்தோம், ஆர்டிகல் 45. அடுத்தது பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு, ஆர்டிகல் 46. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து என்னன்னா பொறுத்துக மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா பொறுத்துகள்ல தவறான இணையை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாக்க அரசு மற்றும் தனிநபர் கடமை, 48A. நம்ம முன்னாடியே இந்த கொஸ்டின் பார்த்திருக்கோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான விதி எதுன்னு பாத்தீங்கன்னா 48A. அடுத்தது, அனைத்து குழந்தைகளுக்கும் 14 வயது முடியும் வரை குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி வழங்குவது எதுனா ஆர்டிகல் 45. அப்ப இதுவும் சரியானது. இந்த ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின், சரியானது. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மாநிலத்தின் பொது சேவைகளின் நிர்வாகத்திலிருந்து தனி நீதித்துறை, ஆக்சுவலா இங்க நிதித்துறைன்னு கொடுத்திருக்காங்க, நீதித்துறை. இது என்ன ஆர்டிகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 50ல தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க 39 கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த தவறான இணை. ஓகேங்களா? அடுத்தது, தன்னார்வ உருவாக்கம் கூட்டுறவு சங்கங்களின் தன்னாட்சி செயல்பாடு பற்றி கூறக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 43ல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுவுமே வந்து தவறானது. 43Aல வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவுமே தவறானது. அப்ப எதெல்லாம் தவறா இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 3 and 4 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் வந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த விதிகள் அரசியலமைப்பு பகுதி 4ல் 42வது சட்ட திருத்தம், அதாவது 1976ல நடந்ததுதான் 42வது சட்ட திருத்தம், இதன் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்றாங்க. இந்த திருத்தத்துல சேர்க்கப்பட்ட விதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதிகள் 39A அண்ட் விதி 43A. இந்த ரெண்டு தான் சரியானது. உங்களுக்கு இந்த ஆன்சர் கீ கொடுத்திருக்கும் போது இங்க சீன் கிளிக் பண்ணிருக்காங்க, இது ராங். ஓகேங்களா? இங்க கிளிக் பண்ணிருக்கத பார்த்துட்டு ஆன்சர் போட்டுறாதீங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ, விதி 39A 43A. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்துக் கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே இதுக்கு அயர்லாந்து ஆன்சர் பண்ணிடாதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்பெயின் தான் முதல்ல அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படிங்கறத அதோட கான்ஸ்டிடியூஷன்ல வைக்கும். அதை காப்பி பண்ணி தான் அயர்லாந்து வச்சிருப்பாங்க. அயர்லாந்தோட காப்பி பண்ணி தான் நம்ம இந்தியால வச்சிருக்கோம். சோ அப்ப அயர்லாந்துல இருந்து தான் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் நம்மளோட இந்திய டிபிஎஸ்பி வந்து கொண்டு வரப்பட்டது. ஆனா இவங்க கேட்டிருக்கிறது முதல்ல எந்த அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்பெயின் தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? இது ரெண்டையுமே நல்ல கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எந்த கான்ஸ்டிடியூஷன்ல வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்பெயினோட கான்ஸ்டிடியூஷன்ல தான் இருக்கு. 1937ல அயர்லாந்தோடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும். அது இந்த ஸ்பெயின்ல இருந்து இந்த பர்டிகுலர் போர்ஷன் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை காப்பி பண்ணிருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து காப்பி பண்ணவங்க தான் இந்தியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் எந்த வழக்குல வந்து கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பத்தி இருக்கக்கூடிய கேஸ்னா இந்த ஒண்ணுதான். சோ இது எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மாகாணம் வெர்சஸ் செண்பகம்
துரைராஜன் கேஸ்ல தான் வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆர்டிகல்ஸ் எங்கெங்க என்னென்ன ஆர்டிகல்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே கிளியரா வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்திருப்பேன். பிடிஎஃப் வந்து எப்படி இருக்கும்னா, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பாலிட்டி அப்படிங்கிற பிடிஎஃப் வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா டெலிகிராம் சேனல் பிஏ புக்ல இருக்கும். ஓகேங்களா? சேம் நேம் தான் பிஏ புக். அண்ட் இந்த சேனலுக்கான லிங்க், டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கோம். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல, சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு இருக்கும். நீங்க சேனல் பேஜ்ல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ ஏதாவது உங்களுக்கு இது பத்தி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ.